Assalamualaikum. வெல்கம் டு ஆசியாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சாட்டர்டே vlog. எல்லாத்துக்குமே லீவ் தான் இன்னைக்கு ஹாலிடேனால ஒரு ஸ்பெஷலாக இருக்க போது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவும் மதியத்துக்கு லஞ்ச் மெனுவும் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பூரி கிழங்கு செஞ்சுருக்கேன். அப்புறம் மதியம் லஞ்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த மீனுக்கு மீன் குழம்பும் செஞ்சுட்டு மீன் வறுவலும் செய்ய போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆசியாஸ் தமிழ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பூரி கிழங்கு ரெசிபி நான் விலாகில் கொடுத்ததுனால ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ரெசிபி தனியாக வேணும்னா நான் அதையும் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இப்போ காலையில் மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது ஊளி மீன் தான், அதாவது ஷீலா மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கழுவி எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி கிழங்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்குங்க. இப்போ வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கடலை மாவு நம்ம கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டாலும் நிறைய கிரேவி எடுத்து கொடுத்துரும். நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டு எடுத்தால் பூரியும் கிழங்கும் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ மதியத்துக்கு செய்யணும். மதியத்துக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வறுவலுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் உப்பும் போட்டு விரவி வச்சிடுறேன். இதில் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூளும் உப்பும் தான் போடுவேன். இதுவே மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிறதுக்கு நான் கிளிப் போட்டு இப்படி வச்சுருவேன். சாதம் நல்லா வடிஞ்சிரும். இப்போ மீனுக்கு கூட்டி எடுத்துக்கணும். அதுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் போல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். நாங்கள் கறிக்கு மீனுக்கு எல்லாத்துக்குமே இந்த மசாலாத்தூள் தான் சேர்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. மீன் குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு அது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு கூட்டி வச்ச மீனை இதில் ஊற்றிக்கலாம். இதிலே உப்பு எல்லாமே நான் போட்டு கூட்டி வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். இது கொதிக்கிற வரைக்கும் ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ மசாலா வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் 1 பீஸ் தேங்காயும் 2 தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காக வரும் நம்மளுக்கு. இதை ஊற்றுனதும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் இறக்கிடுங்க. நம்மளுக்கு மீன் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. இப்போ மீன் வறுவலும் பண்ணியாச்சு. சுட சுட சாதம், அப்புறம் அந்த மீன் குழம்பு, மீன், அப்புறம் வறுவலுக்குள்ள மீன்,
எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நான் மறுபடியும் வேற ஒரு vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.